சங்கீதம் 34 ஒரு வசனத்தை இந்த காலவில் நம்ம பார்க்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலே ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். ஹல்லேலூயா. இங்கே நம்ம வேதத்துல பார்க்குறோம், தாவீதுக்கு அநேக என்ன செஞ்சுச்சா, நெருக்கடியும் போராட்டம் பாடு மத்தியில தாவீது இருந்தாரு. ஆனா அந்த பாடு மத்தியில, அந்த நெருக்கடி மத்தியில தாவீது இருதயங்கள் என்ன செஞ்சுச்சா, துதிக்க ஆரம்பிச்சுச்சான். எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு துதிச்சு கொண்டு இருந்தாராம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஒரு போராட்டம் இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது, நெருக்கடி இல்லை கஷ்டம் இருக்கும்போது நம்ம என்ன செய்யறது, சோர்ந்து போயிடுறோம். நம்ம தாவீதை போல நம்ம துதிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவார், தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 5 சொல்லுது, அவர் அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் என்ன செஞ்சுச்சா, வெக்கப்பட்டு போறதுலையா. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு தேவனோடு நம்ம நோக்கி பார்க்கும் போது நம்ம முகத்தை தேவனு ஒரு பிரகாசமா ஆண்டோட மகிமையா வைத்திருக்கிறாரு. யாரு முன்னால தேவனோட பிள்ளைங்க என்ன பண்றது, வெக்கப்பட்டு போகிறது இல்லை. இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட கரத்துல அர்ப்பணிச்சு இந்த வார்த்தை எப்பொழுது நம்ம துதிக்கிறவங்களா காணப்படணும், ஜெபிக்கிறவங்களா காணப்படணும், ஆண்டவரை தேடுறவங்களா காணப்படும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை ஏசப்பா இன்னைக்கு தருவார். உங்களுடைய கரத்துல கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில்